பதிவில் சீமான் பிரபாகரனுடன் இருக்கும் புகைப்படம் போலியானது என்றும் அது எடிட் செய்யப்பட்டது என்றும் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் ஷாக் கொடுத்துள்ளார். இது தொடர்பான அவரது பதிவில் இவர் அவரை சந்திக்கவே இல்லை, எதன் அடிப்படையில் சொல்கிறேன் என்றால் அந்த புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்தவன் என்கிற அடிப்படையில் என கூறியுள்ளார். மேலும் பேட்டிகளில் இது தொடர்பாக பேசிய அவர், தொலைக்காட்சியில் பணியாற்றிய போது செங்கோட்டையன் என்பவர் என்னுடன் பணியாற்றினார். அவர் சீமானுக்கு நெருக்கமானவர். அப்போது தலைவர் பிரபாகரன் மகேந்திரனுடன் இருப்பது போன்ற பல படங்களை டிவிடியில் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தார். சீமான் புகைப்படத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து இரண்டையும் பக்கத்தில் வைத்து தருமாறு என்னிடம் கேட்டார். நான் எதற்கு என்று கேட்டபோது சர்ப்ரைஸாக கொடுப்பதற்காக வேண்டும் என்றார். ஆனால் இப்போது அந்த புகைப்படத்தை பார்த்தால் நிறைய குறைகள் தெரியும். அவருடைய தலைக்கு பின்னால் நிழல் இருக்கும், கைக்கு பின்னால் இருக்காது. பிரபாகரன் படத்திற்கு பின்னால் அந்த நிழல் இருக்காது. அந்த அளவு தெளிவாக பண்ணவில்லை. பிரேம் போட்டு மாட்டுவதற்காக தானே என்று பெரிதாக பண்ணவில்லை. அது பிற்காலத்தில் அவர் நேரில் சந்தித்ததாக உலா வரும்போது நான் செங்கோட்டையனிடம் கேட்டேன், நம்மளால ஒரு அரசியல் தலைவரை உருவாக்கி இருக்கோம், அவர் வளர்ந்து வந்தால் நமக்கு நல்லதுதானே என்றார். அப்போது எனக்கும் நான் கொடுத்த புகைப்படம் நல்ல விஷயத்திற்கு பயன்படுகிறது என்று நினைத்துக் கொள்வேன். சீமான் பிரபாகரன் பக்கத்தில் இருக்கும் புகைப்படம் நான் உருவாக்கியது. இது தவிர அவர்கள் சந்திப்பின் போது வேறு புகைப்படம் எடுத்தார்களா சந்தித்தார்களா என்பது குறித்து நான் அதிகாரப்பூர்வமாக ஏதும் உறுதியாக சொல்ல முடியாது. இந்த புகைப்படம் மட்டும் உண்மையாக எடுக்கப்பட்டது இல்லை. இந்த புகைப்படத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவர் சொல்லும் பல தகவல்கள் உண்மைக்கு முரணாக உள்ளது என விமர்சித்துள்ளார். இதற்கு நாம் தமிழர் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சாட்டை துரைமுருகன் தனது எக்ஸ் பதிவில் சீமான் பிரபாகரனுடன் இருக்கும் சில புகைப்படங்களை பதிவிட்டுள்ளார். அதில் 2009லேயே AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டைம் டிராவல் செய்து வரைந்திருப்பான் போல அந்த டுபாக்கூர் பெரியார் சங்ககிரி ராஜ்குமார் மொத்தம் 7 புகைப்படங்கள் இருக்கு, எது நீ வரைந்தது என ஆவேசமாக பதிவிட்டுள்ளார்.